எங்கள் மதுசூதன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்ச பாரு நெஞ்சில நாங்க ரெண்டு பேரு பிஞ்சில்ல அட எங்கையும் போய் கொஞ்சல்ல டாபு 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 டா டாபுல்லாட்டி டைடா டாபு 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 டா டாபுல்லாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா அம்மாவ வந்து நின்னா முன்னாடி
நான் அவளை பார்த்தேன் கண்ணு கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மாவ வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா சொல்லு எல்லாம் கலச வாங்கி தந்த பகவான் கண்ட இல்ல கண் பீஸ் வாங்கி தந்த கண்ணுல அளவெடுத்து ஜாக்கெட் எடுத்து தேவி தியேட்டர்ல காதல் கொட்ட படம் பார்த்தேன் அவ என்ன தொட்டோன காத்தடிக்குது நான் அவளை தொடல கண்ணு கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா அம்மாவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவை கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சல நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சல அட்டை எங்கைய போய் கொஞ்சல்ல டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா 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 பாட்டு பாடி அழகான கோமாளி வந்து நின்று ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் ஐயா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் ஐயா சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேன் ஐயா சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேன் ஐயா ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஒரு ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் ஐயா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் ஐயா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் ஐயா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் ஐயா ஒரு விட்டு ஒரு வந்து உங்களை பார்க்க வந்த ஐயா பேரு எடுக்க போகலைன்னா காசு நீங்க தரமாட்டீங்க விட்டுடு தம்பி இது வேணா தம்பி அத்தனை பேரும் இந்த தகப்பாட்டி தம்பி ஒரு விட்டு ஒரு வந்து உங்களை பார்க்க வந்தோம் ஐயா ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேன் ஐயா நான் அழகான கோமாளி வந்தேன் வந்தேனே சமைக்கு வந்தானோ தீபாவளி வந்துச்சுடா அதுக்குள்ள தீபாவளி வந்துருச்சு அந்த வெடி போடுற ஆளுங்க இந்த எங்கன்னு போட்டு விடுவேன் காலகாலத்தில் காஜை வாங்கிட்டு வண்டி வேற எப்சி எடுக்காத மகேந்திரா வேணும் வரும்போது பொட்டலாக கிடந்துச்சு நான் கூட ரெண்டு டாக்டர் மண்ணள்ளிட்டு போகலாம்னு நினச்சேன் ஆனால் இப்போ பூராமே பொண்ணு விளைகிற பூமியா என் உறவுகளை உட்காந்துருக்க பார்க்கும்போது உங்களை அத்தனை பேருக்குமே நெஞ்சார்ந்த அம்மா அண்ணே அண்ணே இந்த தார்பாய் அங்கிட்ட எடுத்து கொண்டு போறான் காலை வாரி கொடுத்தாரு ஆடே நான் வரும்போது பெரும்பாலும் வெடி போடாதீங்கண்ணே ஏன்னா இங்க பேசுற விஷயம் புரியாது அண்ணே கோச்சுக்கிறாங்க எப்ப நீங்க வெடி போடணும்னா வள்ளி நாரதர் முறிய வரும்போது நீங்க வெடி போடணும் நாங்க 5 பேரும் குளிச்சே 7 நாள் ஆச்சு ஒல்லி பர்ஃபியூம் தான் பூரா பாரியிலேருந்து என் சிங்கம் பூரா வாங்கிட்டு வர்றது அடிச்சுக்கிட்டு மணிகண்டெல்லாம் சட்டிக்கு அடிச்சிருக்கேன் கோடால் தைலத்தை போய் குஞ்சு எரிஞ்சு தாயில் புண்ணு வச்சு ரொம்ப பெருமையா இருக்கு மை செட்டு உண்மையிலேயே அருமையான மை செட்டு உண்மையிலே
எம்ஆர் ரேடியோஸ் பாலமேடு மதுரை. ஏய் என் தம்பி தானடா 100 ரூபா அப்படியே அதிர்ச்சி ஆகாம எக்கோ சேர்த்து. ஹலோ 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 கூட்டரம்ப கூடிருச்சு கோகுலாஷ்டமி எண்ணி இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி விழா விடிஞ்சா கண்ணன் பிறந்த நாள முன்னிட்டு இன்னைக்கு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. கூட்டம் ரொம்ப கூடி என்ன செய்ய ஒரு டீ கடை வைக்கல என் சாமி. அங்கனிக்குள்ள டீ கடை வந்தாலும் ஊராங்க அம்மா தனியம்மா வந்து குடிப்பாங்க சாமி. ஏன் சாமி நாடகம் பேசின ஜீவா எங்க இருக்காங்க ஆமி. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே என் அண்ணானே. ஆளு வந்து மேல செல்வனூர்ல நாடகம் பார்க்க ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடரந்த கூட்டத்தில நடன நன்னானே பாடுபட்ட விவசாயி வயக்காட்டுல பாடுபட்ட விவசாயி இன்னைக்கு எத்தனை பேரை நல்லா இருந்தாலும் விவசாயி பஞ்சம் மட்டும் நம்ம நாட்டுல தீரலடா. ஐபோனு செல்லு வச்சிருக்கிற அண்ணாச்சி நீங்க ரீசார்ஜ் பழைய காடை சுரண்டி பண்ணுனது என்னாச்சு? யாருக்குமே நான் என்ன வரேன்னு புரியவே கூடாது. வண்டியில போகும்போது என்னமோ பாடுனேன், அது என்னன்னு தெரியல, எனக்கே தெரியாது. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. அழு வந்து கூடிருச்சா நன்னானே. ஆமோ அழு வந்து கூடிருச்சா என் அண்ணானே. அண்ணே அழு வந்து கூடிருச்சா நன்னானே. ஆடந்த கூட்டத்தில நன்னானே. இந்த ஆடந்த கூட்டத்தில நன்னானே. பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான் பத்த பசம் தட்டிடுவோம். பாடி மேடையில பாட்டும் பாடி பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான் பத்த பசம் தட்டிடுவோம். ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா. ஓடி மேடையில விளையாடுவோம் ஏன் மாமா. இந்த உடனந்த கூட்டத்தில ஏழல மாமா. இந்த உடனந்த கூட்டத்தில ஏழல மாமா. ஏலோ ஏலேலோ ஏலேலமா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலமா ஏலேலோ. ஒரு தரண்டிருச்சு உள்ள மேல செல்வன் ஒரு கிராமம் 35ஆம் ஆண்டு விழா கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஒத்துமையாயிருச்சு. ஒரு தரண்டிருச்சு உள்ள மேல செல்வன் ஒரு கிராமம் கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் ஒத்துமையாயிருச்சு. உள்ள ஒத்துமையாயிருச்சு. நாடு திரண்டிருச்சு என் மாமா. நாடு திரண்டிருச்சு என் மாமா. நாடு திரண்டிருச்சு என் மாமா. எங்க நாடகத்தை பார்க்க தர எழுத மாமா. பள்ளி திரமண்ணா அமங்கோ நாடகத்தில நாரதர் வரும்போது 4 பேர் கூட இல்லை என் ஜாமி. இந்த வந்த கூட்டம் பூரா வெளியூர் கூட்டம். பாப்புன் டான்ஸ் முடிஞ்சவனே ஒத்த வண்டி நிக்காதுடா. கலப்பைய புட்ட வேணும் மச்சான். காடு வைய உலக வேணும். கலப்பைய புட்ட வேணும். நீங்கள் எல்லாம் விவசாயம் எல்லாம் காடு வைய உலக வேணும். பசிய போக்க வேணும் சாமி. பசிய போக்க வேணும் சாமி. பசிய போக்க வேணும் சாமி. இந்த பாமர விவசாயில நான் கும்பிடுற குலசாமி. ஆளு இரவிச்சருவா
18ஆம் படி பெரிய கருப்புடா கருப்பு அசையாதுடா நாட்டில வெள்ளி புடியருவா அழுயர வச்சருவா 18ஆம் படி பெரிய கருப்பு அசையாதுடா நாட்டு புடியருவா 18 படி சரிய சாமி 18 படி தாண்டாய சாமி அந்த 18ஆம் படியா காக்குறதுல குலசாமி தானே நன்னானே தானே நன்னே நன்னானே தானே நன்னானே தானே நன்னே நன்னானே தானே நன்னே நன்னானே தானே நன்னே நன்னானே கை தட்டலாம் அப்பப்ப கை தட்டலாம் சொல்லி சொல்லி தட்டுறதே நம்ம தமிழுடைய பழக்கம் தட்டணும் இதுல கை நல்லா தட்டால வண்டியில ஏத்திட்டு வந்தவன் கையை பிடிப்பேன் என்ன மயிர் அவன் பண்ணிவிட்டேன் கை தட்டுற இல்லை அவன் சொன்னார் எம்கேஆர் அவன் வாங்குற காசு கத்துனேன் நீ என்ன மயத்து கத்துற அப்படி நீ கை தட்டினீன்னா நான் நேற்று கொடுத்த கணேஜி போல கக்குடான்வேன் அவன் உடனே நான் வாங்கி கொடுத்த பூரியை கக்குன்னுவேன் கடைசியில் 2 பேரும் வீட்டுக்கு போகும்போது இடவலை பாஞ்சுக்கிட்டு திரிவாங்க ஆனால் உலகத்தில் எந்த நாடு எந்த மாநிலம் எந்த மொழியாக இருந்தாலும் என் தமிழை மட்டும் அன்பால் உடனே பழகக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா தமிழனுக்கு தான் இருக்கு அதே மாதிரி நீ எத்தனை சேவலை காவை கொடுத்து வீடு கட்டினாலும் நீ எத்தனை திருஷ்டி பொம்மையை மாற்றி வீடை கட்டினாலும் உனக்கு செய்வினை வைக்கிறது அவன் தான் இருப்பேன் இந்த பார்த்தியா அந்த பச்சை துண்டு அண்ணன்லாம் வாழ்க்கையில் ரொம்ப நொந்திருக்க அது கையை ஆட்டம் கொடுத்துருச்சே அப்படியே சேஜி மாதிரி வெட்டுறான் உலகத்துல இனிமேல் நம்ம எல்லாம் பிறக்க போற கிடையாது இருக்கிற வரை இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது யாருன்னா இன்று பிறந்த நாள் காண்கிறாரே ஒரு மகான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா கைதட்டா நல்ல மனிதன் பேரன்பு கொண்ட ரிப்போர்ட் வந்துட்டார் செல்ல ஒருக்காக தான் செக் பண்ணுவாங்க அதில் சில பேர் இந்த போதையில் போட்டோ எடுக்க வருவாங்க வந்துட்டு 1/2 மணி நேரமாக ஆட்டுவேன் எம்கேஆர் என்ன சிறினேன்ட்டேன்னா அது இல்லைடா சிறினேன்ட்டேன் என்னை சோல்டரில் கையை போட சொன்னேன் ஆயுவின்ட்டேன் கடைசியில் முண்டை ஏன் முகத்தை எடுக்கல அவன் மூஞ்சியை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் தம்பி ஒன்றே சொல்ல தம்பி நல்ல வயலாக இருக்கேன் அவன் ஒரு ஆளை போடுறான் கொஞ்சம் வசதியாக இருப்பேன் போலடா பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான பாசத்தையும் பணிவையும் வீரத்தையும் விதைக்கக்கூடிய என் தமிழ் உறவுகளே அப்படி சொல்லு சிங்கம் பள்ளிக்கூடத்து பையெல்லாம் கைதட்டுங்க என்னப்ப ஆமா நேம் இருக்கு காசை வெட்டி போடும் என்ன நேம் இருக்கு அவரு போட்டு என்னுடைய வேலை கோமாளித்தனம் உங்களை சிரிக்க வைக்கணும் யார் இதுல பெரிய ஆள் அல்ல அப்போ ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்துல யாரு பெரிய ஆளுன்னு என்னை கேட்டா பெத்த தாயின்னு சொல்லுவேன் அந்த தாய் மட்டும் 2 வில்ல போதும்னு நிறுத்தி இருந்தா 3வது நம்மளாம் பிறந்திருப்போமா நீங்க சொல்லுங்க தாய் தான் பெரிய ஆள் உலகத்தை எங்க அண்ணன் அப்படி கைதட்டுறாப்புல ஏப்பாய் அது தண்ணி கூட எடுக்கிற வண்டியா இல்ல சிமெண்ட் முடைய சமக்கிற வண்டியா இப்போ வதக்குன்னு அடிக்கணும் தாலி 2 பேருக்கு வெதறு விரல போதுவா இருப்பார் அப்புறம் எப்படி கந்தீர் வெத்தா அண்ணே என்னப்பா வெதர்னா கொட்டையா முதுகுத்துல போய் ஒரு செராக்ஸ் எடுத்துட்டு வா அண்ணே உள்ள போய் லைட்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு ஏன்டா கம்மா கண்ட முட்டை இவன் பெட்டிக்காரன் நல்லா பாருங்க தலை காக்கடா மாதிரி இப்ப நல்லா கவனிங்க தலைய குளிக்க அடையில மசுரா கிடையா சொல்லட்டுறானே அப்படி இருக்கணும் இன்னைக்கு பெண்கள் தான் முடி வளர்த்தாங்க ஆமோய் அப்படி சொல்றேன் பாரு ஆனா ஆம்பளையும் முடி வளர்த்துட்டேன் இதுல வண்டியில போகும்போது எவன் ஆம்பளை எவன் பொம்பளையும் தெரியல ஒரு வீட்டுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க போனா புருஷன் பொண்டாட்டி தலையை வச்சு பிடிச்சி வீக்கிட்டு இருக்காங்க உங்க பொண்டாட்டி எங்கன்னு கேட்டா அதுதான் சொல்லுது நான் தான் பொண்டாட்டி அவன் புருஷன் ஏன்னா இன்னைக்கு மசுறு வளர்க்கலாம் ஆனால் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு உசுர வளர்க்கலாம் மசுறு முக்கியம் இல்லை ஹலோ ப்ரோ என்னாச்சு ப்ரோ
மஞ்சள் சட்டை ப்ரோ, என்ன பிரச்சனை ப்ரோ? செனக்கழுத்தி மாதிரி உட்காந்துட்டா நாடாத்த கருத்து விடுவாங்க. ஒழுக்கமா இருங்க, தலை எடுத்துக்கிட்டு எரிஞ்சுடுவேன். ஏதாய் உனக்கு இங்க என்ன வேலை? போங்க மேடம், அங்க போய் லேடிஸோட உட்காருங்க மேடம். யூ 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 ஒய் 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 பூலா தையல தப்த நீ என்னடா ஈனப்பா மேனே, இந்த சேர்ல உட்காந்துட்டு சிவுண்டு போன நகல முடியல. ஏய் ஒய் ஒய் அக்கா போங்க அக்கா போங்க, இங்க உட்கார கூடாது மேடம். பாயில இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் துளி துளி ஆடுவேன், மண்ணு என்ன போட்டுருவாங்க. போங்கத்தா. செருப்பு இருக்கானே உனக்கு ஒரு எரி எறிங்கல, என்ன டேமட்டு மயிரை புடுங்கிட்டு இருடா. நான் இப்போ தாண்டா ஆடியன்ஸை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆண்களுடைய பிரச்சனை நாடகத்துக்கு வரும்போது எனக்கு தான் தெரியும். இந்த நாடகம் பார்க்க வரும்போது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க. அதுலேயும் சில பேர் கட்டிங் இல்லாமல் நாடகத்துக்கு வர மாட்டேன். கூட சேர்க்குற ஆள் அவன் பெரிய வண்டி வச்சிருக்க ஆள்லாம் ஒன்று ஏற்ற மாட்டேன். அவனை கெஞ்சி அவனுக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்து, இதில் என்னென்ன அவங்களுக்கு பங்காளி ஒன்று சொல்கிறேன், நம்மளோட ஒன்று க்ளோஸாக பழகின ஆள்கிட்ட கூட நாடகத்துக்கு வரும்போது கேளுவேன், ஏய் மேலே செல்வன் நாடகமா, எம்கேஆர் வர்றா அப்படி நானும் வரேன். ஏய் போயாங்கிட்டு வண்டி வீல் கோட்டம், பெட்ரோல் இல்லை, ஆக்சிலேட்டர் மூணு இழுக்காதியா, ஒரு கட்டிங்கை போட்டு விடு. சரி சரி நீ உட்காரு, இன்னொரு கோட்டரை போட்டு விடு, 7 பேர்த்த ஏற்றுவேன். ஏய் என்ன வீல் கோட்டம், மாயத்து கோட்டம், வாயா உனக்கு இல்லாத வண்டியா, வாயா போவான். இதுதான் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பக்கத்தில் இருக்க ஆளுகளை பூரா இந்த கணேஜி கோயில போடுறவன் பழக்கம் பிடிச்சிக்கிடுவேன். கணேஜி கோயில இல்லைன்னா சைஸாக முன்னேற இருக்க ஆளை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா சுரண்டுவேன். நீங்கள் உங்களை எங்கனே பார்த்துருக்கேனே அப்படின்னு அவன் நான் தொண்டி அங்கே தான் எங்கள் சித்தியை கட்டி கொடுத்துருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டு வளைவுக்கு வரங்க, இந்த கணேஜ் கோயிலை கேட்க என்னென்ன கதை விடுவேன், சென்ட்ரிங் போடுற கதையெல்லாம் விடுவேன். கடைசியில் அம்புட்டியும் கேட்டு சைஸா கேட்டுவேன். கோயிலை போடுவேன், அவன் போட்டுக்கிட்டே இருப்பேன். இவனுக்கு கோயிலை இல்லையா, கோயிலை போடுவீங்களா? நான் போட மாட்டேன். பெரும்பாலும் இந்த தூக்கத்தை முழிக்கிறதுக்காக லேஜாச்சும் வைப்பேன். ஒரு ஓட்டு கொடுங்களேன், அவன் 2 ஓட்டுக்கிட்டே இருக்கு, நான் தரவே மாட்டேன். காலில் கூட விழுந்துருவாங்கடா. அதே மாதிரி சரக்கு வாங்கி போடலாம் ஈஸியாக. போனோம்னா பிளாக்கில் ஓட்டு வாங்கி கருவலுக்குள்ள உட்காந்துருப்பாங்க, வாங்கிடலாம். இந்த கணேசி கோயில வாங்கப்பட்டவாறு நல்லா சேவிங் பண்ணி மீசையெல்லாம் முறுக்கியிருந்தேன்னு வை, பெட்டி கடைக்காரன் கொடுக்கவே மாட்டேன். போய் சைஸா கேட்பேன், அண்ணே அவன் ரைடு. இவனை பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரிய, இவன் மீசையெல்லாம் தக்க முறுக்கி விட்டு ஆளு ஜிம்பாடி மாதிரி நிற்பேன். அண்ணே கொடுங்கண்ணே, நான் நம்ம பக்கத்து ஊர் தானே. ஓட்டலைப்பா, ஓட்டணும் 7 வருஷமா வித்தான் தம்பி. இப்போ போலீஸ் ஓவரா டிஹெச் வந்து சொல்லிவிட்டாரு, விற்கிறது இல்லை. அண்ணே எவ்வளவு வேணா தரேனே, குலசாமி கருப்பு நிறைய ஓட்டலேன்டுவேன். எங்கிட்ட சிரிக்கிற பார்த்தா அதானா கணேஷ் பையில போடும்போது, ஏனே அது ஏன்னு இங்கே வச்சு தேய்க்கிற, குழாயில் தண்ணியை பிடிச்சிக்கலாம். இவன் எட்டி பார்க்குறாட்டா. இவன் ஆண்களுடைய பழக்கம் அப்படி இருக்கேன். எட்டி பார்க்கறதா அது இல்லடா. ஏப்பா அந்த நாய் யார் நாய்? இந்த வீட்டுக்காரங்க பட்னியா கிடந்து அதுதான் திங்கிற மாதிரி தெரியுது. அருமையான நாய். அந்த நாயை கொண்டு வந்து உள்ள விடு, டாக்டர் மருதமணிட்ட விடுங்க. பெண்கள், என் தாய்மார்கள் இல்லைன்னா நமக்கெல்லாம் அறுசுவை உணவெல்லாம் இருக்காது. மேடம் நீங்க எப்பயுமே நல்லா இருக்கணும் மேடம். டெய்லி 1/2 கிலோ பேரலவலி போடுங்க, எல்லாமே போடுங்க. புருஷன் வேலைக்கு போனதுக்கப்புறம் லோன்காரன் வருவாங்க, நீ வாட்டுக்கு நோக்கத்துக்கு வாங்கு. 2 லட்சம் 3 லட்சம் வாங்கி ரெட்டை செயினா போடு, உன் புருஷன் இங்கே கிடக்கட்டும் டாஜ்மார் கடையில். லோன்லாம் வரத்தேஞ்சு வாங்கி அவங்கெல்லாம் வந்தால் உலக்கிட்ட அடி. ஏன்னா பெண்கள் நாட்டினுடைய கண்கள்ண்டாங்க. இன்னைக்கு முதல்லாம் பிறந்தநாள் எல்லாரும் கொண்டாடுவோம்ல. என் பிறந்த நாளைக்கெல்லாம் எங்கள் அம்மா கொலக்கட்டை அவிச்சு கொடுக்கும், இல்லைன்னா இந்த கேசரியை கிண்டி தான் கொடுக்கும் பிறந்தநாள். இப்போ பூரா பிறந்தநாளை கொண்டாடுற 15 கிலோ கேக்க வாங்குறேன், வாங்கிட்டு அதில் மம்பட்டி வச்சு வெட்டுறேன். வெட்டி கந்தரகோலை படுத்தி அதில் ஒரு இது அடிக்கிறாங்க, இந்த தண்டியா ஓஸ் டப்புன்னு அடிக்க. அப்படித்தான் ஒரு வீட்டில் போய் வயசான ஆளை கூட்டு போய் தாத்தா ஆசீர்வாதம் பண்ணணும்னு அவர் இப்படியே நின்றுக்கிட்டு இருந்திருக்காரு. இவங்க இதை தீர்க்காங்க, அவருக்கு தெரியல.
டாம்னுச்சு. அவர் விழுந்து 108 வந்துருச்சு. வியா 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 வியான் உள்ள தெரிஞ்சிருக்காங்க. இது பரவாயில்ல. மெழுகுவத்தி, அந்த கேக்கு மேல மெழுகுவத்தியை பரதி வச்சு ஒருத்தன் ஐடியா பண்ணியிருக்கேன். லைட்டை பூரா ஆஃப் பண்ணுங்கண்ணே, மெழுகுவத்தி எரிஞ்சு அமர்த்தினாத்தான் கேக்கு வெட்டணும் இருக்கேன். உடனே வீட்டுக்காரங்கள இல்லை லைட்டை ஆஃப் பண்ணுங்க, மெழுகுவத்தியை போடுறது ஹாப்பி பர்த்டே டீன்னு ஊதி இருக்கேன். வீடு இருட்டாயிருக்கு. அவன் ஐபோனை தூக்கிட்டு போயிட்டாரு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு மாட்டு வண்டி வச்சிருந்தேன், சாயல்குடி பைபாஸுக்கு பக்கத்துல 10 ஏக்கர் பிளாட்டு வாங்கி போட்டிருந்தேன். பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கு வேணும்னு 150 வெள்ளை ஒரிஜினல் கேடியும் நகை சேர்த்து வச்சிருந்தேன். ராமநாதபுரம் மாவட்டம் பூரா 1 கோடிக்கு வட்டிக்கு விட்டிருந்தேன். பணம் பெருத்து போச்சு, என்ன செய்யறதுன்னு மதுரையில் ஒரு பொம்பளைய வச்சிருந்து. என்ன சொல்றிய? செருப்பு நான் இல்லடா, பாட்டில் சொல்றேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாம் அப்பா, குடும்பம் கட்டு போகும் அப்பா. குடிதான் வேண்டாம் அப்பா, குடும்பம் கெட்டு போகும் அப்பா. குடிதான் வேணாம் அப்பா, குடும்பம் கட்டு போகும் அப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தும் அதை எண்ணி பார்க்கல, அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். போட்டிருந்த மோதிரத்தை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். போட்டிருந்த மோதிரத்தை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே குளம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே சரக்கு அடிச்சா சுகமா இருக்கு முன்னு குடிச்சு குடிச்சு குடலம் தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய தாயித நண்பர்கள் சொந்த பந்தமெல்லாம் வேணாம்னு கப்பு சைடிஸ் சரக்கு மட்டும் போதும், இதுதான் உலகம்னு வாழ்ந்தவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம், நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷமிதுடா, இருக்க இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு, அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. பொண்டாட்டி கொலுச வித்து பீருதானே அடிச்சதுண்டு, பொண்டாட்டி கொலுச வித்து பீருதானே அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா
தமிழகத்துல பிறந்த என் முப்பாட்டையும் சொன்ன நல்ல கருத்துக்களையும் வார்த்தைகளையும் கள்ளிசேரி MKR மதிக்கிறேன். எத்தனையோ பாட்டு இருக்கு, இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடினேன் அந்த பாப்போனும் அப்படின்னு குடிச்ச ஆளுகள்லாம் மனசுக்குள்ள என்னைய மோத்தாங்கம்மான்னு வைவிய. அப்படி வந்தாலும் நீங்கள் எல்லாம் 100 வருஷம் வாழணும். நானும் ஒரு காலத்துல பெரிய குடியார இருந்தேன். இன்னைக்கு 5 வருஷமா விட்டதுனாலதான் பசினா என்னன்னு தெரியுது, ஏழைகளுடைய வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுது. அதனால நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு மேடைக்கு இந்த வெள்ளச்சட்டை ஓட்டுக்கிட்ட விளங்க மாடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பாட்டை ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு. என்னப்பா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா, எல்லாரும் தப்பு பண்ணாத ஆள்லாம் கிடையாது. மருது மதிசேகர் சார்பாக மேல செலவு தானே 1000 ரூபாய் 501. இது உங்க பேரா தானே இருக்கணும். உபயம் ஆர் சண்முகவேல் MKR அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 நன்கொடை வழங்கி பெருமைப்படுத்திய என் உறவுகளுக்கெல்லாம் நல்ல சொந்தங்களுக்கெல்லாம் நன்றி நன்றி. தம்பி அடுத்த 500 வந்தா வாங்க. சரி என்ன 2000 3000. சரி உனக்கு தீனி ஓடுறதே மயிரை புடுங்குற மாதிரி இருக்கு. 7 உளுந்த வடை திண்டு விட்டு சைஸா கேட்குறேன், இன்னும் ஒரு 2 சம்சா சாப்பிட்டுக்கிறான், திண்டே குடிய கருத்துருவாங்க. அதே மாதிரி இந்த தண்ணி அடிக்கிறவங்க அது உங்களுடைய சுகம்னு வாங்க சிங்கம் ஐயா. காலையில 10 சம்சா எதுல எழுதி கொண்டு வந்திருக்க பத்தியா? டேய் இது பேப்பரா பேம்பஸாடா? பி சேகர் 108 ஆம்புலன்ஸ் வந்து டாக்டர் என்னன்னே நம்பர் டாக்டரா சொட்டை ஒடிச்சு போய் மயிர்மனே டாக்டர் முகரைய பாரு, கம்பவுண்டர் சொல்லு இந்த டாக்டர். ஆமா ஆமா 108 டிரைவர் எங்க அண்ணே எஸ்கோடை கிராமம் நத்தம்பக்கம் நடந்துலப்பா. அங்கேயே எங்க அண்ணே வந்து காசு கொடுத்துச்சு. அண்ணே வந்துச்சு. நல்லா இருக்கணும். ஏன் கையிலேயே பாவாடை மாதிரியே கட்டியிருக்க? லாடிப்பா கட்டு, அப்பதான் கொட்டை 2 பக்கம் போய் வரும். நல்ல நாடகமா செக்ஸ் போட வாடா ப்ரோ. என்ன ப்ரோ சேவு காய்க்கலவா செல்வம்மா? சரி என்ன எனக்கு ஒரு சந்தேகம். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகமா? சந்தேகத்துக்கு பிறந்தவனே. தம்பி என்னடா சொல்லிட்டு போன? செல்வம் செல்வம் அவர்கள் ரூபாய் 201. ஏப்பா இங்க வாங்க. செல்வம் என்னப்பா வேலை ஆக்குறாரு? இங்க வாடா தங்க, இங்க வாடா. இன்னைக்கு தாண்டா மேல சொல்லுவோம்ல சண்டை எடுத்துட்டு போனேன். இங்க வாவேன். செல்வம் கொடுத்தாரு, என்ன வேலை ஆக்குறாரு அண்ணே? படிக்கிற பைய 200 ரூபா கொடுக்குறாரு. இங்க வாவேன். 300 ரூபா வச்சுக்க, மரியாதை என் கார் எடுத்துட்டு போய் பொழைச்சுக்க. கிடையாது அண்டுண்ட ஓட்டாவது 108ல நோனி மைனை எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்? நீ போய் படு, மத்த ஆள்கிட்ட கலைச்சு வாங்கிட்டு வாப்போ. நீ எழுதும் போதே ஒரு லட்சம் தெரியுது பாரு. நல்லா கேக்குது போலையே பேக்கரியில எப்படி ஜெயிச்சா. உண்மையிலே எங்க அண்ணே அது ஒரு குழந்தை மாதிரி. அதனால எங்க அண்ணே 108 ஓட்டுறது எங்களை காக்குறது எல்லா சாமியா இருந்தாலும் 108ல எத்தனையோ உயிரை காக்கக்கூடிய 108 சாமி. நகைச்சுவைக்காக பேசுவேன். இந்த வந்துட்டேன் பாரு சிங்கம், நீ ரோசக்காரன்டா. கே மலையராஜ் 500. யாரு வேறல அர்ச்சனை பண்ண? எல்லாரும் நல்லா இருக்கணும். போப்பா, இன்னும் ஒரு 1000 வாங்கிட்டு போடா போடா. தம்பி காசு கொடுக்குற ஆளை மட்டும் பக்கத்தில் விடுறா. வேற வந்து அந்த பாட்டு பாடு வந்த பண்ணு புடி தள்ளி விட்டுரு. நன்றி நன்றி. உங்க அன்பு இருந்தா போதும். ஒரே ஒரு விஷயம், இந்த காசெல்லாம் இருங்க நான் சொல்ல விடுங்க.
இந்த காசை வாங்கிட்டு போய் என் பொண்டாட்டிக்கு ரெட்டை போய் செயின் எடுத்து போட்டு ஆளாத்தி எடுக்க போறேன். ஏப்பா நீங்கள் வேற இந்த காசு இன்னைக்கு ஏழை மக்களை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த காசு தேவைப்படுது. எல்லாத்துக்கும் தெரியும். இது விளம்பரம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், எனக்கு அப்புறம் அந்த அன்பாலயத்தில் உள்ள மக்களையும் இப்போ ஒரு 4 வீடு கட்டுறேன். 4 குடும்பம் இல்லாத குடும்பத்துக்காக எனக்கு இல்லை. ஒரே ஒரு விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு அப்புறம் என் குடும்பத்தில் உள்ளவங்க அந்த அன்பாலயத்தில் உள்ள மக்களையும் எல்லாத்தையும் காப்பாற்றிடுவான்னு நினைக்கிறது சந்தேகம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இதுக்கப்புறம் இவங்களுக்கு பூரா நம்ம இல்லாட்டா யாரா காப்பாற்ற போறா அப்படின்னு. ஆனால் என் தமிழ் உறவுகள் நான் இல்லாட்டால் அன்பாலயத்திலையும் அன்பாலயத்து மக்களையும் பார்த்துக்கொள்வாங்க. ஏன்னா தாய்மார்கள்லாம் இங்கே இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். ஆத்தா உங்களை மாதிரி புருஷனுக்கு மரியாதை கொடுக்க இந்த உலகத்தில் யாரும் பிறக்க முடியாது. தினமும் புருஷங்கால சுடுதண்ணி பதமாக கொதிக்க வச்சு அந்த காலில் உள்ள சாணி அழுக்குகள் எல்லாத்தையும் கழுவிட்டு அந்த காலில் புருஷங்காலில் 7 முத்தம் கொடுத்துருத்தேன். கேசடு பக்கத்திலே போகிறேன். சத்திய சோதனை. புருஷங்கால நான் தொட்டு கும்பிட்டு அப்புறம்தான் உலகப்பின்னு சொல்ற போல இருந்தா கை தூக்குத்தா அது தெரிக்குது. என்ன மயத்துக்கு அவங்க காலை தொட்டு கும்பிடும்? அவன் காலு எங்கிட்டு கிடந்தாலும் நீ எத்துற லேசா பட்டதுக்கே வத்துன்னு எத்தி என்ன சொல்றிய? ஆமாடா அங்கிட்டு போடுறா இலவு. ஏன்னா கணவர் யாருன்னா இங்க இருக்க என் ஆண் வர்க்கத்தை பூரா பாரு. குடும்பத்தினுடைய கஷ்டம் எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும் வேலை பார்க்குற இடத்துல காமிப்பதில்லை. பச்சை மண்ணு பச்சை மண்ணு. என் ஜாதகத்தில் ஜோசியர் சொன்னார், ஆவணி 31க்குள்ள ஒரு கொலை உண்டு. நான் கேட்டேன் ஆள் எப்படி இருப்பேன்? ஆள் நல்லா காக்கடா மாதிரி இருப்பேன், வலது பக்கமே உட்காந்துருப்பேன்னு சொன்னார். கை காட்டுது கொண்டே விடுவேன், மூடிக்கிட்டு இரு. போர்ஜி நண்பர் சார்பாக அன்பாலயத்துக்கு 1001 ரொம்ப நன்றி. அப்படி வரணும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கல்யாணம் காது ஊத்து விஷயம் சடங்கெல்லாம் வைப்போம்ல, அதுல விஐபி வருவாங்க. இப்படித்தான் வருவாங்க. 5000 10,000 கொடுப்பாங்க, கவருக்குள்ள வச்சு கொடுப்பாங்க. கொடுத்தவனையே அந்த விசேஷம் வச்சாலும் சொல்லுவாங்க, ஐயா சாப்பிடுங்க, 10 விசேஷம் இருக்கு, ஒண்ணு வேணாம், கலரு சுகர் டீ போயா வரலாம் வாயில வந்தோம், டிரைவர் வண்டி எடு அப்படின்னு 10,000 கொடுத்துட்டு அந்த ஆளு போயிடுவேன். இந்த 100 ரூபாய் எழுதுறியான் பாரு, அவன் மண்டபம் காலி ஆனாலும் அவன் போக மாட்டேன். ஒவ்வொன்றா வாட்ச் பண்ணுவார். லட்டு லட்டு என்ன சிறுசா இருக்கு, என்ன லட்டு போடுறீங்க? என்னமோ தாயில் இந்த 100 ரூபாய் மடிச்சு சட்டிக்குள்ள வச்சிருப்பேன் ஈரத்தோட. அவன் பண்ற ஆடம்பரம் லட்டு சிறுசா இருக்குன்றேன். அங்கே போய் சேர்ல மேல காலை போட்டுக்கிட்டு பொண்ணை பார்த்து சொல்லுவேன், பொண்ணுக்கு ஹலோ பொண்ணுக்கு மசுறு காணாது, முடி காணாதா, ஏன் கிண்ணஸ் இருக்காருக்கு அனுப்பி விட போறியா? மாப்பிள்ளை என்ன எத்துப்பள்ளா இருக்காரு, சமய கட்டு போவேன். குடல் கூட்டு வச்சாச்சா, மணி என்னாச்சு, பந்தி எப்ப, ஊயின்னு சொல்லிவிட்டு கடைசியில் அந்த 100 ரூபாயை எழுதாம மறந்து வீட்டுக்கு போயிடுவேன். அந்த மாதிரிதான். அதே மாதிரி என்கிட்ட ஒரு ஆள் 10 ரூபாயை கொடுத்து விட்டு பயங்கரமா பேசினேன். இவர் நாடகத்திலே 19 ஆண்டு காலம் நல்ல ஒரு திறமையான ஒரு நடிகர், இவர் 100 ஆண்டு காலம் வாழன ஊயின்னு 10 ரூபாய் கொடுத்து விட்டு அவ்வளவு தூரம் போயிட்டேன். பிரிச்சு பார்க்குறேன் 8 இடத்துல கிழிஞ்சிருக்கு. என்னன்னு மூடு பேங்க்ல ஜெலலிண்டாங்க, வேற வழி தெரியல. நன்றி வணக்கம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், இருமுடிய தலசு வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரா, சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். ஐயப்பா மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம்,
சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டு கட்டும் வாரம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா மலை ராலி மலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லி மலை ராலி மலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லி மலை ராலி மலை அஞ்சு மலை அஞ்சு மலைக்கு செல்ல வேண்டும் என்றால் விரதம் இருக்க வேண்டும். ஐயப்பனுடைய அருள் பெற்று அன்னதானம் நடந்து கொண்டிருப்பதால் கிராம அனைவரும் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இப்படிக்கு ஐயப்பன் குழு பக்தர்கள் கடலாடி ஏகநாதர் கேபிள் சுவாமி சரணம். கொல்லி மலை ராலி மலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லி மலை ராலி மலை விறகு மலை அஞ்சு மலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம் சரணம் சாமியே சரணம் ஐயப்போ. மாலை போடுறதுக்கு இன்னைக்கு பணம் தேவைப்படுது. அந்த மாதிரி ஐயப்பனுக்கு முருகனுக்கு மாலை போடும் போது மட்டும் சில பேர் காசு இல்லாம மனைவி கெஞ்சி அந்த மாலை போடுறதுக்கு இப்போ பார்ட்டி வைக்கிறேன். நாளைக்கு மாலை போடுறேன் எல்லாரும் வாங்கடான்னு போன் அடிச்சு சாயலோடி பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சு நிறைய போதையோட குருசாமிகிட்ட போய் நிற்பேன். குருசாமிட்டானா வாயை திறக்க மாட்டேன். அவர் நோத்தாங்கம்மா வச்சு விடுறாரு. குருசாமி அருள் ஆடி மாலை ஓடுவார். அவன் வாயை திறந்தாத்தே குப்பீர்னு அடிச்சு குருசாமி வெட்டிடுவாரு. ஒரே ஒரு விஷயம் அண்ணே அண்ணே தட்சிணாமூர்த்தி அண்ணே ஓன்ட்டு அப்படி யாரும் வந்திருக்கீங்களா இல்லை ஒரு மாதிரி நீ குருசாமி தானே நல்லா இருப்பாப்பா என்ன இப்போ வேணாம்ட்டாங்களா என்னாச்சு யார் மேலே கேஸு? இந்த வள்ளி திருமண நாடகத்துக்கு நகைச்சுவை நடிகர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு யாதவ சமுதாய சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றோம். அது சமயம் அண்ணன் வந்து ஒரு கோமாளியாக தான் நடிக்கார், பல குடும்பத்தை வாழ வைக்கின்றார். அதே போல் நம்ம ஊரில் ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்துருக்கார். அதோட இளைஞனி சேர்ந்து ஒரு உயிரை காப்பாற்றி கொடுத்தவர். அதுக்காகத்தான் அவரை பாராட்டுகின்றேன். நன்றி வணக்கம். ஏன் கையை கொடுக்க மாட்டேறிய? நான் ஆட்டியாவனை பார்க்க வந்தேன் நினச்சிட்டியா? விலை கட்டலைன்னு எடுப்பாங்க வரு. உண்மையிலேயே என் தம்பி மணிகண்டேன் நல்ல பயதான். ஒரு வெகுலினா நம்ம என்ன பேசினாலும் நகைச்சுவைக்காக ஏற்றுக்கிருவேன். குழந்தை தம்மா அழுதுருவேன். வாழ்த்துக்கள் தம்பி. பழைய காலத்து பெட்டிக்காரவெல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க, அவ்வளோ லட்சணமாக இருப்பாங்க. அவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இவன் பெட்டிக்கார மாதிரியா இருக்கேன். சாயலுடியில் கிருணி பழம் வெட்டிக்கிட்டு ஓடுவாங்க ஒரு பஸ்ஸில். தொங்கிருச்சு முகம், சுச்சியை போட்டு கொடுப்பா எந்திரிக்கட்டும். 6 மணி நேரத்தை கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி பேசு குப்பு குப்புன்னு வருது. உன் பேசு தெரிஞ்சு போக. ஹலோ சார்பா அப்படி ஆயிட்டா ஜிங்க. காவிரி நகர் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு மேல செலவுன்னூர் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கும்பிடக்கூடிய எங்களது யாதவ பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கத்து கொண்டிருக்கின்ற காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே தாளம் எடுத்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை ஏகே அருள் அருள் தாளம் எடுத்துக் கொண்டிருக்கும் நீலகண்டன். அவர் பெருமையை சொல்லிட்டு பொண்ணோட பத்தி சொல்லுங்க. இப்ப வேணாம், அழு வேண்டாம். அவருக்கு ஒரு துண்டை போடுங்க. இந்த யூடியூப் எடுக்கிற இந்த 4 பேத்துக்கு போட்டு விடுங்க. நாடக அமைப்பாளர் என் அன்பு தம்பி மேலச்செல்வன் ஒரு பூஜா கர்நாகே பூஜா டிராவல்ஸ் பூஜா டிராவல்ஸ் உரிமையாளர் நாடக அமைப்பாளர் மேலச்செல்வன் சிவா மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளும். பாப்பா டேய், இந்த பரிச்சை பேப்பர் யார் எழுதுறான்னு சொல்லும் போது பள்ளிக்கூடத்தை தூக்கு வாங்கிவாரு. உன்னை வரதான சொன்னி நீ என்ன கையை தூக்கிட்டு இருக்க? பூஜா கரநாயக. அங்கிட்டு போய் அண்ணன் டீ கடை வச்சுக்காரு. உன்னை அறைய வாங்கி என்ன சொல்லக்கூடாது. வேணாம்ண்ணே. என்னடா நோக்காமட்டா
ஏற்கனவே கணேஷ் போயில கேஸில் உள்ள போயிருக்காங்க அவங்க. சும்மா இல்லை தம்பி, அவனை ஒரு அரடா அவனை நக்கல் பண்றான்டா. மொட்டராக்கு முட்டை என்ன சொல்ல வர இவே என் தம்பியெல்லாம் வந்து சேர்றாங்க. இந்தா வந்து அண்ணே உன்னை நக்கல் பண்றானே. இந்த நாடக உபயதாரர்கள் யாதவ சங்கம் கே ராஜ், கே ஆண்டி, பி முருகன், டி பாண்டி, எஸ்பி கருப்பசாமி, யு மலைமேகம். அந்த உபயதாரர்கள் மேடைக்கு வாங்கின. இந்த நாடகம் உபயம் செய்த அந்த இதயத்துக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நாடக குடும்பத்தின் சார்பாக கோடான கோடி நன்றி அண்ணே. விளையாட்டு போட்டி நடக்கும்போது உங்களுக்கு மரியாதை செய்வாங்க. இதை நீங்க செஞ்சதே பெரிய புண்ணியமா எடுக்கிறேன். அந்த கண்ணனுடைய அருள் பற்று நீங்க வாழ வேணும் அண்ணே. அப்ப இந்த யூடியூப் யாராவது ஒரு ஆள் வாங்க. என் அன்பு தம்பி நத்தின் டுவ்வு அப்ரண்டிஸ் கம் ஹியர். தம்பி ஆப்பனூர் ராஜசேகர் அவர்கள், தம்பி காணமங்கலம் முருகன், கண்டிலான் தங்கபாண்டி, ஏகநாதர் கேபிள் தட்சிணாமூர்த்தி அண்ணே. என் தம்பி என்கிட்ட ஒரு தம்பி இருக்காரு ராமர். என் தம்பி 4 பேத்துக்குமே ராமர் நீ வாப்பா மேடைக்கு வாப்பா வாப்பா. டேய் நாட்டில் கட்டு குளிக்க துண்டு இல்லாம முண்டை மாத்திட்டாங்க. வாடா துண்டு கிடைக்கும் போது கவிக்கிறணும்டா. வாடா வெள்ளை துண்டுடா. ஒரு தடவை கட்டி குடிச்சிட்டு 7 வருஷம் துவைச்சு ஒண்ணுமே அழுக்கு போகாதுங்க. வாடா என் தம்பி வாங்கப்பா. சரி வாப்பா. கொட்டையை சுத்தி தான் வருவார். பூசணிக்காய் உடைச்சு தீவாரனை காட்டிட்டு தான் வருவேன். எம்எஸ் புதுக்குடியிருப்பு யாதவ சங்க தலைவர் முத்துக்கோனார், வயது 101. ஏய் பிறந்த நாளா? என் அன்பு தம்பி யூடியூப் சேனல் எடுத்து கொண்டிருக்கின்ற ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்கிறார் கவி ஸ்டுடியோ தம்பி ராமர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆத்தி பெட்டி போச்சு. செத்த வடத்துல காலியா அப்பா இதை வாசிக்கிறேன், நீ எழுத்த பாத்துக்க. தானா வந்து மாட்டிக்கிட்டானே. எம்எஸ் புதுக்குடியிருப்பு யாதவ சங்க தலைவர் முத்துக்கோனார், வயது 101. சரிதானே? யாதவ இளைஞரணி சார்பாக 501. இங்கே என் தம்பி ராஜசேகர். இவன் உண்மையிலே அரைஞ்சூர். அப்புறம் தம்பி இவனை நோட் பண்ணிக்க. ஆப்பனூர் ஆளை வச்சு இவனை பொழந்து. என் தம்பி ராஜசேகர் உண்மையிலே விளையாட்டுக்கு சொல்லலை, ஒரு நல்ல கலைஞனோட நல்ல ஒரு மனிதன். இன்னைக்கு நம்ம தமிழில் படித்தா இங்கிலீஷ் மீடியம் போ, ஹிந்தி படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆப்பனூரில் உள்ள குழந்தைகளுக்கு போகிறான் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் விநாயகர் மந்திரம் இப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன்னா இவன் தான் ராஜசேகர். கைதட்டலாம். ஏன்னா எல்லாத்தையும் நான் அறிவுப்படுத்தப்பட்டேன். உன்னை யார் அங்கே வர சொன்னான்? இந்த டீ இறைச்சிருவேன் விடியதுக்குள்ள டீ புல்லு மட்டும் 8500 வரலைன்னா என்னன்னு கேளு. பொம்பளைய பார்த்தா குட்டியை பிஸ்கட்லாம் வாங்கிட்டு வந்து தள்ளிடுவேன். எதில் விட்டேன்? வாயில. அண்ணே உள்ள இருக்கு வரேன். ஒரே விஷயம், பஸ் ஸ்டாண்டில் ஏறி வைப்பாங்க. அவன் பாம்பை காட்டேன்னு கடையில் அவன் ஊர் பசு வந்தோன்னே ஏறி போயிருவேன், காட்ட மாட்டேன். அந்த மாதிரி மருதமணியை காட்டுவேன் உள்ள போய் படுத்துட்டு வா. உள்ள போய் பாரு, மருதமணி தான் இப்படி படுத்து கிடப்பேன். எங்களுக்கெல்லாம் அவன் அப்படி சிரிக்கிறேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடியை ஓத்தி எங்களை கௌரவப்படுத்திய போன வருஷம் இந்த மேடையில் நாடகம் பேசினீங்களா முருகா? என்ன நாடகம்? மகமாயி என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு. ஆமா, போன வருஷம் மட்டும் கூட்டம் இல்ல சொல்லுங்கப்பா. இது பூராமே என் உறவுகள். பாத்தீங்களா? அது இல்லைன்னா நான் இல்லை. என் பாச உறவுகள் அத்தனை பேருக்கும் வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு காலில் விழுந்து கும்பிட முடியாது. மொத்தமாக நன்றி, வணக்கம்.
பாரு என் சிங்கம் பூரா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் அன்னைக்கு வச்சே இல்லை, ஏன் நாடகமும் ஒரு நாடகம் நடத்தினேன். அவன் பாவம் நேர்த்தி கடை வச்சவன், அவன் வீட்டில் இருந்து விட சேவலை கொண்டு வந்துட்டேன். அம்பிடுக்கான சேவை பெரிய இருப்பு போட்டாலும் ஆள் பார்த்தா ராணாட்டம் முறுக்கவி மாதிரி இருக்கேன். அப்படி மேலே ஏறிக்கிட்டு எனக்கு இந்த சேவை பார்த்தாது பெருசாக கொண்டு வந்தேன். ஒரு இளவட்ட போய் வந்தேன். என்னண்ணே பிரச்சனை? இல்லை சேவை சின்ன சேவலாக இருக்குன்னு கடிக்க மாட்டேன், ஏன்ட்ட ஒரு சேவை இருக்குன்னேன். போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா பெரிய கருப்பு அருவாட்டை நின்று கடிக்கும் போது உடம்பு பூரா ரத்தம். நான் வந்தவனே கை கொடுத்தேன், சூப்பர்ரா கடிச்சு துப்பிட்டியாடா மண்டேன்னு. பேசாம இருந்தேன். அவன் கொடுத்தது சட்டை சேவை, கத்திய கலட்டாம வச்சிருந்திருக்கேன். வெட்டியிருக்கு நெஞ்சிலேயே பதக்கம். ஓ மை காட். அன்பு உள்ளதுக்கு நன்றி. கருப்பனை கொண்டு வந்து இங்க நிப்பாடி விட்டு இவன் ஏன் பிடிச்சிருக்கிறா? இந்த மேலச்செலூர் கிராமத்திலே இந்த கண்ணனுடைய பிறந்த நாளை அற்புதமாக கொண்டாடக்கூடிய அந்த மக்களுக்காக அந்த கருப்பனை கொண்டு வந்து நிப்பாட்டி உங்க காலுகை சுகத்துக்கு கொடுக்கணும்ன்று அதே கருப்பரை கூட்டு வந்து கோழியை கடிக்க வைக்கணும். எக்கோ வச்சு ஏத்துப்பா. ஹலோ. வடக்கே வளநாடு வாழி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளம் அது மலையாள நாடு, அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வன் நிறைஞ்ச சீமடாய். அங்கே மலையாளத்து அரசே நாட்டை ஆட்சி செய்யுங்காலாம். அங்கே அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தாரவாத்தும் கொடுடா. அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்து வாரேன், இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன், இந்த 60 பிள்ளையும் மனதார தாரவாக்குறேன். இத மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்து மணிமகனம் சுட்டுடாய் என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க. அங்க மலையாளத்து மக்களுக்கெல்லாம் சந்தோஷம் பொறுக்கலடாய். அரசனுக்கு பேரு சொல்ல வாரிசு வந்துருச்சுடா. இந்த 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து வரும் காலாய். இந்த 60 பிள்ளையும் வளர வளர செல்வஞ்செழி பறந்த மலையாள நாடு கடும் பஞ்சமடைகிறாய். அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் இல்ல பசியில பட்டினி மக்கள் உயிரெல்லாம் போகுதுடா. அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீமை பஞ்ச வர காரணம் என்ன? அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடைச்சிருந்துரும், அங்க பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா. அப்ப கோஷகுண்டு கிராமத்தில இருந்து ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி வாக்கையில அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா, இது 6 அடி வெங்கடா, இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து உருமாறி நிக்குதுடா. இந்த கருப்பு சங்கிலியில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது,
இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பன மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பன பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அங்க பக்கத்துல பெட்டிக்கு நெருங்கினா அனல் காத்து வீசுது. அப்ப பெய்யாத மழை பெருமழை பெஞ்சு மலையாள நாட்டை விட்டு கருப்பின் பெட்டிய குத்தி கிளம்புதுடாய். அப்ப நான் எந்த காவேரி ஆறா போகுது, நான் எந்த காவிரி ஆத்துல போக. அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பின் பெட்டி வருதுடா தள்ளாடி ஒத்தையில. அப்ப மேநாட விட்டு கீநாடு இறங்கும் போது நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உக்கார எனக்கு வழி தெரியலையே. அப்ப அழகு மலக்காடு என் அருவி மலைச்சோங்க கருப்பு அந்த அழகு மலை மனக்காட்டு 18 திருடர்களும் கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணில இருந்து என் கருப்பை பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியா என் 18 படிகரப்பு. இந்த மேல செல்வன் ஒரு கிராமத்துக்கு கொஞ்ச நேரம் நீ புறப்பட்டு இழந்து வந்து ஒரு அரும்பு குறையாம ஒரு அசக்காத்து வீசாம வந்திருக்கும் மக்களுங்கள் அன்னைக்கு அம்மாடு தலமாடு காக்கணும். என் 18 படிகரப்பை வணங்கி என் கதையை ஆரம்பிக்கிறேன் சாமி. இறங்கி வாடா சாமி. என்ன கரத்திலும் புடலகுடி மதிமரியாக்குரிய ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா மேல செல்வனூர் கிராமத்தில் 35ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மேல செல்வனூர் கிராமத்தில் வசிக்கக்கூடிய நாடக உபயதாரர்கள் யாதவ சங்கம் கே ராஜ், கே ஆண்டி, பி முருகன், டி பாண்டி, எஸ்பி கருப்பசாமி, மலைமேகம் இவர்கள் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டாலும் இதற்கு தலைமை பொறுப்பு கடலாடி தாலுகா உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் மேலச்செல்வனூர் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னிலும் மற்றும் வெளியூரிலிருந்து வருகிற என் அன்பு உறவுகள் அன்போடு பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளி திரும நாடகம் உங்கள் மத்தியில் அது மரிசையாக நடைபெறும். சாமி இப்ப கூப்பிடல, கருப்பனை நிப்பாடத்தையும் செஞ்சிருக்கேன். இனிமேதான் ஜாமி கூப்பிடுவேன். அப்ப வந்தா போதும். ஜாமி பூரா மலையேறு. ஐயா பொம்பளையாள் இருக்கலாம். இதுல என்னன்னா ஒல்லியா இருக்க ஆளை பிடிச்சி போடலாம், கணத்தால பிடிக்க முடியாது. புரிஜன் ஆளு சூத்து வச்சு மாதிரி ஒல்லி மருதமணி மாதிரி. அவன் பொண்டாட்டி ஆளு பாவம் ஒரு 2 டன்னு இருக்கும் போல. நிறுத்திருக்கேன், நிறுவ மிஷினே தீ பிடிச்சிருக்கு. அந்த பொம்பளைக்கு பாவம் கருப்பு இறங்கும் போல எனக்கு தெரியல. இவன் இங்கன்னு இருந்தா அசிங்கம் பண்ணு பொண்டாட்டியை கூட்டு போய் கம்மா கரையில் பாய் உரிச்சு உட்காந்துக்கிட்டு நாடகம் பார்த்துருக்கேன். அதுக்கு நான் அழகு மலை காடுன்னு சொன்ன உடனே ஆடிடுச்சு. அவன் பாவம் மஞ்சூரட்டு மாடு மாதிரி தவிர்க்கேன். ஒன்றும் பண்ண முடியல. திருப்பி 2 பேரும் கம்மா கரையில் உருண்டாய்க்க. உருண்டா அங்கிட்டே வேணா காலி போய் பாவம் பீர் பாட்டில் உடச்சி போட்டுருக்காங்க. பூச்சி ஊற குத்தி மேடைக்கு வர்றேன் ரத்த கரையோட. உடனே எவன்டா சாமியை கூப்பிட சொன்னது? அண்ணே சாமி வர்றது நல்லது, உனக்கு நல்லதுடா எனக்கு நல்லது. கொஞ்ச நேரத்தில் அந்த லோலரை நீ ஏறி கொள்ள தெரிஞ்சடா. பொண்டாட்டி அங்கிருந்து வருது போ. அதனால சாமி வர்றது நல்லதுதான். நான் கூப்பிடும் போது சாமி ஆடும். ஆமா, அந்த 2 சாமியை கொஞ்சம் அப்படியே காப்பாற்றி வைங்கப்போ, விட்டுறாதீங்க, பிடிக்க முடியாது. சரி, வள்ளி திரும நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் எங்கள் அன்புக்குரிய வாத்தியார் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேலன்
வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறான். குயில் என்னும் இனிமையான கோகில வாணி, பேச்சு கன்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி, நடிப்பு கன்று பிறந்த ஒரு நடிப்பிசை திலகம், என் அன்பு சகோதரி மன்னார்குடியை சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ நாரதரை நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வர்ற நாரதரை பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே சிரிப்பீங்க. அழிஞ்ச கம்மாயில் 1000 மீன் கச்சா வச்சு பிடிப்பது போல் தொப்புள்ள மட்டும் 3 கோடி உளுந்த போட்டு ஆட்டலாம். என்னன்னு போய் பாரு, விளக்கன 1 லிட்டரே பத்தலடா, அவ்வளவு பெருசாவா? அப்புறம் தண்ணியை கலந்து 3 லிட்டரா ஊத்துனேன், தொப்புள் லேசா நேரம். எனது அன்பு மச்சான் எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசை அமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி இந்த பகுதிக்கு இந்த மேடைக்கு இப்பொழுதுதான் வந்திருக்கிறார். உங்களிடம் கைதட்டு வாங்குவானா இல்லை அவன் திண்ட காசுக்கு என்னிடம் ஒப்படைத்து விட்டு இந்த பெட்டியை தூக்கிட்டு முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுவானா? தம்பி காட்டி கொடுத்து போடுவேன். என்ன என்னடா சொன்னேன்? எதில் விட்டோம்னு கேட்டால் வாயில் விட்டோம். ஓ வாய் என்ன, ஏன் வாய் என்னடா? வாடா இப்போ பாடுறா, உனக்கு மூஞ்சி அறுபட்டு நீ போகணும். நான் மனசார சிரிக்கம். புதுக்கோட்டை இத்தனை அசையில மாதிரி எப்படி இருக்கான் பாரு, இடி விழுந்தே மாதிரி எட்ட ரோக்கர்றாவே முட்டை போண்டா. டிஆர் மணிகண்டன் அவர்கள் எல்லாரும் 6 மணியும் பெண்பாடல். ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்து போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தளக ஒட்ட பார்த்தால சேகத்தனக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும், ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா உண்டேளே அந்த ஆகாயத்து போல, ஆத்தா உண்டேளே அந்த ஆகாயத்து போல தொட்டில் கட்டி தூங்க பூரி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தளக ஒட்ட பார்த்தால சேத்தனக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் கொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே. இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் கொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே. வெறுந்தர விரி போலதான் படுத்து கிடந்ததும் கொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே. இரைச்சல காயும் போது வானவில்லா தெரியும், இத்து போன சேலுக்கு இன்னும் சோக கதை புரியும். கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும், நீ சேலை கட்டி எரிச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும். அண்ணே சிரிக்காதனே, நீ சேலை கட்டி எரிச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும். ஆத்தா உண்டேளே அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா உண்டேளே
பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழக முத்து மாலை என் அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழக முத்து மாலை காயப்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மயிலிறகவும் சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க பூரி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தாலே சேத்தனக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும் தாயின்னு சொன்னவனே உறவுகள் அந்த முகத்துல சந்தோஷத்தை பத்தியாடா சந்தோஷம். தாயை பத்தி பாடின உனக்கு வாழ்த்து. நன்றி சொல்ற வெண்ணமேனே. நன்றிண்ணே. அவர்கிட்ட சொல்றா எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அண்ணார் அவர்களுக்கு நன்றிண்ணே. இந்த மயத்தை புடுங்கின மாதிரி மிருதங்க சக்கரவர்த்தி உண்மையிலே சக்கரவர்த்தி தான். மிருகத்தினுடைய சுவை ஊட்டக்கூடிய ஒரு கலைஞர் என் தம்பி. ஒவ்வொரு மிருதங்க சக்கரவர்த்திட்ட எனக்கு ஒவ்வொரு விதமான வாசிப்பு பிடிக்கும். ஆனா இவன்கிட்ட வாசிப்பு பூராமே பிடிக்கும். வாத்தியார் வந்து ஆவுடையார் கோயில் மோகன்தாஸ் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. தம்பியோட வாத்தியாரை இடது கையில வாசிப்பார். சம்பாநட்டி ராஜசேகரோட அதிகமா வாசிச்சிருப்பாரு அவங்க வாத்தியாரு. ஆனா வந்த ஒரு 5 வருஷத்திலே இன்னைக்கு மாசம் 30 நாளும் தேதி கிடைக்காத ஒரு மிருதங்க சக்கரவர்த்தினா என் தம்பி காளீஸ்வரன் தான். அவன் சொந்த ஊர் எந்த ஊருன்னா அறந்தாங்கி பக்கத்துல உள்ள ரெட்டையாளம் கிராமம். ரெட்டையாளம் கிராமத்தில் பிறந்தாலும் இன்னைக்கு தமிழகம் பூரா மிருதங்க சக்கரவர்த்தி என்று பவனி வரக்கூடிய அன்பு தம்பி எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். தம்பி காலிஸு 3 கட்டை வச்சிருக்காரு. அதில் தன்னுடைய திறமையை காட்டுறாரு. எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்க மிளகாத்தூள் டப்பா, பிள்ளைக்கு போடுற போரிங் பவுடரு, ஸ்டிக்கரு, மாட்டுக்கு ஊட்டுற லாடம், எல்லாமே கட்டுற லாடம்லாம் திட்டு வந்துட்டேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அருமையான வாசிப்பு. வாடிப்பட்டு அடிய வதக்கொதக்குன்னு போட்டு அடித்தேன். இங்கே சிறந்த முறையிலே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல மனுஷன். போன தீபாவளி அன்னைக்கு ஒரு சின்ன விபத்து. வீட்டில் பர்மிஷன் கேட்டிருக்காரு வீட்டுக்கார அம்மாட்ட, சரக்கு அடிக்க. தீபாவளிக்கு மட்டும் அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. சரி தொலைஞ்சுவா அப்படின்னு 2000 கொடுத்துருக்கு. இந்த 2000க்கு சரக்கு வாங்கியிருக்கேன். வாங்கி தீபாவளி அன்னைக்கு, நாளை காலையில் தீபாவளின்னா சாயந்தரத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. பக்காடி லெமனா ஆரம்பித்தா போத தலைக்கு ஏறிடுச்சு. ஆப்பா காலி பண்ணிட்டு ஒரு புள்ளையும் சாப்பிட்டேன். நைட்டு படக்குன்னு எந்திரிச்சு விடிஞ்சிருச்சு நினச்சி தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக விளக்கெண்ணையை தேய்ச்சி உட்காந்துட்டு பேய் இறக்கிட்டா துண்டோடு உட்கார. வீட்டுக்காரம்மா எந்திரிச்சிருக்கா, என்னையா வன்ற, விடிஞ்சிருச்சு பலாரம் சொல்லு, ஏன்டா முட்டைப்பலை 12 தாண்டா ஆகுது அப்படின்றது. 12 ஆகுதா, வேமா காயில் கரண்ட் வேற போயிடுச்சான். சரின்னு எக்ஸல் எடுத்துக்கிட்டு புதுக்கோட்டையிலேருந்து இந்த திருமயத்து பக்கத்தில் ஒரு டோல்கேட் இருக்கான், அது வரைக்கும் போனால் காஞ்சிரும்னு எக்ஸலில் வந்தவனுக்கு நேரத்தை பாரு. போதையில் ஒன்றும் தெரியலை. ஒரு ஜல்லிக்கட்டு மாடு ரோட்டில் நின்றுருக்கு வெள்ளை கலரில். இவனுக்கு டோல்கேட்டு கம்பி மாதிரியே தெரிஞ்சிருக்கு. என்ன டோல்கேட்டு கம்பி தூக்காமையே இருக்குன்னு நின்றுக்கிட்டே இருந்திருக்கேன். மாடு விளையிருக்கு, கம்பி தூக்கிருச்சுன்னு போயிருக்கேன். மாடு வதக்குன்னு பாஞ்சு தூக்கி தீபாவளிக்கு கடைசியில் வெடி ஓட போனவன் இவனுக்கு வெடி ஓட தெரிஞ்சாங்க. வாப்பா வாப்பா சொல்ல மாட்டேன், வா 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 வா, இப்போ நல்லா இருச்சுல, வா உனக்கு கிருமி வாங்கி தரேன், வா தாளத்தை எடுத்துட்டு வா, சிங்க வைக்க வா. புதுக்கோட்டை நீலகண்டன் அவர்கள் சீன் தாளம் போடு 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 போடு. இதுக்கு தானே உன்னை குறும்பில் அரையணும் அண்ணன் வாக்கு. இவ்வளோ சவுண்டு போடக்கூடாது, ரைடு ஓவர் தெரியாது, ஓட்டும் போது சைஸாக ஓட்டும். இது அதிகம் சத்தம் மெலீசா வரணும். போய் மண்டி ஓட்டு வாம போட, ஏன்னா அப்படியே உள்ளுவாங்கிற கம்மா கண்ட மாதிரி. சாமி அழைக்க போறேன். இங்க இருக்கக்கூடிய இந்த கருப்பன்